என்ன அவரு அபியூசர் அபியூசர் அமைதியா பிரசாந்த் பேச சொன்னா அவர் அபியூசர் அமைதியா பிரசாந்த் பேசுவார். ஏய் அது என்ன என்ன அவரை என்னங்க சிவராம் பேசுற அபியூசர் சிவராம். பிரசாந்த் வாய் முடுறா டே அபியூசர் பிரசாந்த். சொல்லுங்க சிவராமன். இது நான் இது வைல்ட் நேரம் வந்து கமிஷனுக்கு வராங்க முத்துமுத்தா. வைல்ட் கார்டு கேட்டீங்கல்ல, 5 பேர் வர ஆளாம். ஒயில் கார்டு வைல்டு கார்டா கேட்டீங்களா? 5 பேர் வராங்களாம். அப்பா 5 பேர் யாராவது எங்க கேட்டீங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்க. யார் யாரு சொல்லுங்க. திருச்சி திருச்சி சாதனா, சாதனா ஆ, அப்புறம் வந்து இது காட்டு கருப்பு கலை, 2 வேற அப்புறம் வந்து இது 3வது வந்து இந்த டோரா புஜின்னு ஒரு கப்பல். டோரா புஜ்ஜியா? ரைட். ஓ கப்பலே வர்றாங்களா உள்ள? அவங்க 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 சொல்றதா அவங்க சொல்றதா சாரி டு சே 4 இன்னொன்னு கப்பலே அதான் 2 வர்றாங்களா உள்ள? பேரு டோரா 4 பிரசாந்த் வேற. ப்ரோ. அப்புறம் ரவுடி பேபி சூரியா. அடடடடடடடடா. அடடடடடடா. என்ன இல்ல செட்டு இல்ல செட்டு பத்தாது, இடிச்சு கட்டுங்களேன், கொஞ்சம் பெருசு பண்ணிக்கீங்களேன். 5வது வந்து திவ்யா கள்ளச்சி. ஏ சத்தியமா தான் சொல்றீங்களையா? இல்ல மெயின் கண்டன்ஸ் வந்து இந்த வருஷத்துல இருந்தா வைல்டு கார்டு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. சிறு கற்பனை. ஓ. யப்பா ஓ, ஏய் நீங்க கீழ கற்பனை ரெக்கார்டிங் பண்றீங்க. ஆனா பண்ணுவாங்களே. இல்ல இது கற்பனைன்னு ஒதுக்கிட முடியாது. இவனுக்கு இருக்கிற செலக்ஷன் கமிட்டி இருக்கானுல்ல, மிகப்பெரிய வந்து பிசிசிஐ செலக்ஷன் கமிட்டி. இவனுக்கு இதை பண்ணாலும் பண்ணுவானுங்க. என்ன அதாவது வந்து பண்ண மாட்டானுங்க, இப்படிலாம் கண்டஸ்டன்ஸ் எடுத்துருவாங்களாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப இருக்கிற கண்டஸ்டன்ட் அப்படி கண்டஸ்டன்ட் எடுத்துருக்கானு. அவனெல்லாம் பாருங்க, அந்த சாமி அவனை பாருங்களேன். அவன் பாருங்களேன் முட்டி ஆட்டிட்டுங்க, மல்லாக்கப்படுத்திட்டு முட்டி பாருங்களேன், ஏதோ கை மாதிரி தான் இருக்குது அது. என்ன அதை வச்சு ஆட்டிட்டுங்க. இவன் பிக் பாஸ் வந்த மாதிரியே வந்திருக்கானுங்க. இவன்லாம் இவனுக்கு பிக் பாஸுக்கு சம்பந்தமே இல்லைங்க. இவன் பாருங்க மிட் நைட்ல பாருங்க இன் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். என்ன ப்ரோ இந்த பிரசாந்த் ப்ரோ ப்ரோ கபருன்னு ஏங்க 25 வயசுல பிரசாந்த் ப்ரோ இல்லைங்க 25 வயசுல 3 குழந்தை பெற்றிருக்கானா? யாரு அவன் சொல்றான் ப்ரோ கலையரசன். ஆக்சுவலி அவன் வந்ததுக்கு ரீசனு நீங்க எவ்வளவுதான் ட்ரோல் பண்ணாலும் என்ன பண்ணாலும் அவன் வந்ததுக்கான ரீசன் என்னன்னா ஸ்கூல்ல எல்லாம் வந்துட்டு உங்க அப்பா வந்துட்டு அகோரி இப்ப வீடியோஸ் எல்லாம் வந்துருச்சு. நான் பிணத்து ம், சாப்பிடுவேன், பிணத்தோட ஆயில வச்சு நான் எல்லாம் ம். பண்ணுவேன்ட்டு யூடியூப் எல்லாமே கலாட்டால இருந்து பிகின் வச்சு. அதனால ஸ்கூல்ல வந்துட்டு அந்த 3 குழந்தைகளுக்கு வந்துட்டு சீட் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. நிறைய இஷ்யூ ஆயிடுச்சு. அப்ப நம்ம குழந்தைகளுக்காக நம்ம மாறி ஆகணும்னு சொல்லிட்டு தான் அதை வந்து அவன் சொன்னான். அவன் அப்போ ம், ம். அப்பாவா கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா இருப்பானான்னு பார்க்கலாம். நம்ம ஒரு அப்பயாவது வந்து சீட்டு தரக்கு யோசிச்சிருப்பானுங்க. இனி தரவே மாட்டானுங்க, எப்பவுமே தர மாட்டானுங்க. அப்படின்னு இல்ல எனக்கு சொல்லலாம் bro. தெரிஞ்சு அப்பதான் போக நல்லது பண்ணா ஓகே. ஏன்னா பிள்ளைகளோட கல்வி இல்ல அதுக்கு சொல்ல வரேன். ஆமா பிள்ளைகளோட கல்வி காப்பாத்துறதுக்கு தான் மல்லாக்கப்படுத்து முட்டியாட்டிட்டு இருக்கிறானுவ. இல்ல பிரசாந்த் ப்ரோ நேத்து அங்க அந்த பாருங்க கடைசியில லைவ்ல அவனை வச்சுட்டு பாருங்க, அவனை பாருங்க. அந்த பிள்ளைகளோட ரொம்ப நேரமா கை தூக்கி கதறாங்க. அதாவது பிள்ளைகளுடைய கல்விக்கு என்னமா பிள்ளைகளுடைய கல்விக்கு அவன் பாடுபடுறான்னு மட்டும் அந்த லைவ்ல பாருங்களேன். இல்ல பிரசாந்த் ப்ரோ நேத்து ஸ்டோரி சொன்னதுல இருந்து அவன் மேல கொஞ்சம் மரியாதை கூடி இருக்கு. தலைவா அது 2 நாள் கூடும், அதோட நிறுத்திக்க, அவ்வளவுதான். அப்புறம் இறங்கிரும். அவன்கிட்ட சக்தி இருக்குண்ணே. டைட்டில் அவன் தானே. வேண்டாம் எனக்கு அதை விடுங்க. இருங்க கானா பாலா ஒரு ட்ரெஸ் போட்டு வர்றாங்க பாருங்க. இங்க கானா வினோத் பாலான்ட்ட இப்போ நான் ஒண்ணு பண்ணலையா, நாளைக்கு மேட்டரை மட்டும் கேளுங்க, என்ன பண்ணலான்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஃபார்மேட்டை கண்டுபிடிச்சிட்டேன். என்ன பண்ணலாம் தெரியுமா? ஒண்ணுமே கிடையாது. எல்லாரும் டிவி ஆன் பண்றோம், உக்காடுறோம், இவனுங்களை ஜாலியா 2 மணி நேரம் கலாய்க்கிறோம். இதுதான் என் ஃபார்மேட்டு. ஏன்னா நம்மளுக்கு பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. இவனுங்களை பார்த்தா ஒன்று காண்டாகும், ஆட்டோமேட்டிக்கா அதெல்லாம் வரும், நம்ம எல்லாம் சேர்ந்து பேசுவோங்கிற. நான் மிட் நைட்ல இன் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கானுங்க. இவ அங்க பாருங்க இன் பண்ணி இருக்கானுங்க. அவன் டேய் எங்கடா போறான்? ஆபீஸ் ஏடா ரிஸ்யூமாடா கொடுக்க போறேன். அங்க பாருங்க அவன் பாருங்களேன், அவன் நைட் ட்ரெஸ் போட்டுட்டு சுத்திட்டு இருக்கான். அந்த பக்கம் அவன் படுத்துட்டான் போல, உள்ளெல்லாம் லைட் ஆஃப் பண்ணிட்டானுங்க, எவனையும் காணோம். சரியா ப்ரோ கானா வினோத் போட்டிருந்தது ஜெயிலோட யூனிஃபார்ம். தலைவன் ஜெயில ஜெயிலா? ஓ அது ஜெயில இருக்கானா? நான் என்னடா ட்ரெஸ் போட்டு போறேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஜெயிலு கானா வினோத்தும் வியானா அந்த லைலா பொண்ணு
அந்த இல்ல ஹேமா ஜிம்முக்கு ஒரே என்னையா நிமிஷம். சொல்ற பிரசாந்த் ப்ரோ பார்த்தாலே அந்த ட்ரெஸ் கடுப்பாகுதுங்க. பிரசாந்த் ப்ரோ அந்த ட்ரெஸ் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு சொல்லுங்க அந்த ட்ரெஸ். அதை விடியா அவன் ஜெயில் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கிறான். அதுதானே அது மென்டல் ஆஸ்பத்திரி இதுதான். வேற என்ன இவனுங்க ஐயோ அந்த இல்ல கோடு கூட கொடுத்ததுக்கு பதிலா பச்சை ட்ரெஸ் கொடுத்தாங்கன்னா சரி கரெக்டா இருந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஆனா எந்த சீசன்லயும் ட்ரெஸ் கொடுத்த மாதிரி ஞாபகம் இருக்கா எனக்கு தெரியல. அததான் சொல்றேன். கொடுத்துருக்காங்க. யூனிஃபார்ம் இருக்கும் இதேதான் இருக்கும் எப்பயுமே கண்டினியூவா இல்ல யூனிஃபார்ம் ஹேமா கொடுத்துருக்காங்க. நாளைக்கு நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். ஐயா நீ கோடு இல்ல அது உன்னோட ட்ரெஸ்ஸே கிடையாது, நீ பச்சை ட்ரெஸ் கொடுத்துரு அப்படின்னு சொல்லு. என்ன இதுக்கு மம்தா ரொம்ப மம்தா நேரமா கை பேசுங்க தூக்கிட்டு மம்தா. ஆமா இருக்காங்க. மம்தா என்னன்னு தான் பம்பு மம்தா கேட்போம் சாரி இருங்க. மம்தா பேசுங்க மம்தா சாரி. இல்ல இல்ல எனக்கு ஒரு சந்தேகம். அது 5 வைல்ட் கார்டு சொன்னீங்கல்ல பேர் அவங்கெல்லாம் ஏமா யாரு? சும்மா இருமா. வந்ததுக்கு அதுக்கு அப்புறம் பின்னாடி உங்களுக்கு வந்த போவோம். தெரியும். பைத்தியங்களை விட மோசமான பைத்தியங்க மம்தா மம்தா. இதுகெல்லாம் தூக்கி வந்ததுக்கு சாப்பிடுற அப்புறம் பைத்தியங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஊசி போட்டுருவாங்க. அந்த அளவுக்கு பைத்தியங்க. இல்ல இல்ல அதுக்கு இதே பரவாயில்லைன்ற மாதிரி கூட தோணும். ஐயோ இல்ல ரொம்ப டூ மச் அவங்கலாம் இந்த ஹேமா அந்த ஒரே ஆசிரமத்துல நிமிஷம். சேர்ந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், திடீர்னு என் பொண்ணு ஆசிரமத்துக்கு நல்லாதான் போனா, திடீர்னு வந்து மொட்டை அடிச்சுட்டா அப்படின்னு புலம்புறதெல்லாம் பார்த்திருப்பீங்களா சிலதெல்லாம். அந்த மாதிரி உங்க வீட்டுல புலம்புவாங்க. இந்த மம்தா போன வரைக்கும் நல்லா இருந்தா, வைல்டு கார்டு கண்டஸ்டன்ட் பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆயிட்டா அப்படின்னு சொல்லி இல்ல உங்க இல்ல அதெல்லாம் பிரசாந்த் உங்களை ப்ரோ எங்காவது கோவஸ்ட் கை தூக்கிருக்காங்க, பேச சொல்லுங்கன்னு ஸ்பீக்கர் சொல்றாங்க. இது இந்த ஸ்பேஸ பார்த்து சாரி பிக் பாஸ பார்த்து ஸ்பேஸ் குழம்பி போயிடுச்சு போல. அவங்க என்ன யார் பண்ணுவாங்க பிரசாத் ப்ரோ, நாம தான் யார நாமினேட் பேச பேசிட்டே இருக்கோம் என்ன வைக்கிறோம்னு தெரியாம பண்றது. போச்சு. இந்த அப்ப அவங்க பார்வதி இந்த பார்வதி அகோரி கூட பேசி முடிச்சுட்டு இப்ப இங்க வந்தாச்சு. நம்மளால இன் பண்ணவங்கிட்ட வந்துருச்சு. பார்வதி நைட் பூரா பேசிட்டு இருக்க மாட்டேங்குது. இல்ல அந்த நந்தினி கதைய எல்லார்கிட்டயும் சொல்லணும்ல. இல்லங்க சவுண்ட் இல்ல ஒரு நீங்க சிமெண்ட் வாங்கி தரேனே, சிமெண்ட் கொண்டு போய் கொஞ்சம் குழச்சு அடைச்சு விட்டுவாங்க அந்த வாயை. இல்லையா டே இங்க வர்ற கீரி புள்ள, நீ தான்டா கரெக்டான ஆளு வந்து பார்வதிக்கு. நீ போனீங்கன்னா வாயும் மூட மாட்டடா. உனக்கு நீ விசஸ் பார்வதிடா. 2 பேரும் நைட்டு ஃபுல்லா ஒண்ணுக்கு ஒண்ணு பேசுறீங்களா? சமைச்சதுல அதுதான் சொல்றேன். கீரி புள்ள தொண்டைய ஆபரேஷன் பண்ணிட்டு போயிடுறான் உள்ள. நீ பேசுற 50 நாள் எவனுக்குமே புரியக்கூடாதான். எல்லாம் எடிட் பண்றவன் எல்லாம் யார் அந்த கிளி புள்ள? இல்ல விஜய் உங்க சபரி கையில ஆதி மைக்கோட நிக்கிறல்ல அவர்தான். மைக்கோட நிக்கிறாருல மிகப்பெரிய ஒரு பெர்ஃபார்மர் அவர்தான் கிரி புள்ள. இவனுக்கு பாரு, இவனுக்கு 3 பேர் பாரு. ஓ பேசிட்டே இருக்காடா. யாரோ ஒருத்தர் உண்மையாவே பச்சை ட்ரெஸ்ஸோட போறானுங்கடா. சத்தியமா பச்சை ட்ரெஸ் ஒருத்த பச்சை பேண்ட் பச்சை இது போட்டிருக்கானுங்க. அது கமருதிசாதான் இருக்கும். அகோரி ஓடுறான், ஏதோ இங்க போய் தூபம் போடுறான்னு நினைக்கிறேன், ஏதோ புகை போடுறான்னு நினைக்கிறேன். ஏதோ சைட்ல கிராஸ் ஆகிறான் திடீர்னு. ஆமா இப்ப பாக்குறோம்ல, இப்ப அவனுக்கு நேத்து எத்தனை மணிக்கு இருந்திருக்கும்? ஒரு 10 மணி இருந்திருக்குமா? இது சேம் 12 o'clock இல்ல சேம் டைம் 2 மணி சேம் டைம் அவங்களுக்கு தான். அவங்களுக்கு 2 2 மணி. மணிக்கு ஏங்க 2 மணிக்கு வின் பண்ணி காப்பெல்லாம் போட்டுட்டு மாஸ்டர் விஜய் மாதிரி நின்று இருக்கானுங்க. அவன் யாருங்க அவன்? ஏங்க எல்லாம் நைட் ட்ரெஸ்ல கிராஸ் ஆயிட்டு இருக்கானுங்க. பிரசாந்த் ப்ரோ கமருதீன் வந்து நிறைய பெண்களுக்கு அவர்தான் இப்ப வந்து அவருக்காகவே பாக்குறாங்க. நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. இந்த டாம் சொல்லுச்சு, எனக்கு அப்பவே தெரிஞ்சிருச்சு. என்ன எனக்கு அப்பவே தெரிஞ்சிருச்சு. இந்த நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க ப்ரோ. அவங்க பக்கத்துல பெண்களுக்கு மட்டும்தான் இல்ல இருக்கா லாஃப்? ப்ரோ உங்க யாரு பக்கத்துல இந்த இனியா வார்த்தை இருக்காங்களா அவங்களுக்கு சொன்னீங்கன்னு தெரியல. இல்ல 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 யார் இந்த இந்த வார்த்தை சொன்னீங்க? எங்களை இல்ல வேணா வேற 4 திட்டு சொன்னா கூட திட்டிடுங்க. ஆனா ஐயோ ஓவர்லாப்ல போதே. இல்ல எங்களை ஒரு 4 திட்டு கூட திட்டிடுங்க. ஆனா தயவு செய்து அந்த பர்சனுக்கு நாங்க ஃபேவரட் மட்டும் சொல்லாதீங்க. நராசமா இருக்கு கேட்க. மம்தா உங்க பக்கத்துல இருக்க இனியாக்கு யார பிடிக்குன்னு கேளுங்க. இல்ல ஏய் நான் அவ இன்னும் வந்து நான் சொல்லல. யாருக்கும் ஃபர்ஸ்ட் நான் நீங்க தான் ஃபேன்லாம் சொன்னீங்க. ஆகல. அவன் ஏய் பார்க்க லியா, ஓகே. ஃபர்ஸ்ட் யாரு சொன்னாங்க? லாஃபிர் தானே பிரசாந்த் சொன்னாங்க. ப்ரோ நீங்க இல்ல அப்புறம் பாக்க லாஃப் ஓகேவா லாஃப் இருக்கான். டேய் ஏய் வந்த அன்னைக்கு நீ தான் சொன்ன ஓகேவா இல்ல இருக்கா, இல்ல என்ன பண்றான்னு இங்க பார்க்கலாம்னு. பசங்களுக்கு பிடிச்சது இல்லப்பா மேட்ரு. இங்க பொண்ணுங்களுக்கு ஏன் பிடிச்சதுங்கிறதா மேட்ரு. கனி எல்லாம் ஆமா பாருங்க. நான் கொஞ்சம் நல்லா அதான் சொல்லல. ஃபர்ஸ்ட் வந்த அந்த அந்த இது கவர் போட்டு வச்சிருந்தாங்கல்ல, அதுல பார்த்தோன்னே கொஞ்சம் இருந்துச்சு. பட் இப்போ ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. அகோரி அது படுத்துட்டானுங்க. வெறும் பேப்பர் கீழே போட்டுருங்க. அப்படி இருக்கு இப்போ. இப்போ வந்து நம்ம அதை பத்திலாம் வெளியே சொல்லக்கூடாது. கனி வந்து டெங்கு வந்த மாதிரி படுத்துட்டு இருக்குது கனி எல்லாம். இந்தம்மா இந்த கெமி
அது ஏதோ உட்காந்து ஆத்தி அதாவது சவுண்ட் இல்லாம பார்த்தாலே இவ்வளவு டார்ச்சரா இருக்குதுங்க. இந்த சவுண்டோட பார்த்தா எப்படி இருக்கு? அததான் இல்ல பார்த்துட்டு தான் இல்ல நான் ஓடி வந்துட்டேன். நான் நான் சவுண்ட் தான்டா இல்லாம தான் பைத்தியம், உங்களை வச்சிருக்கேன். பார்க்க வந்த நான் தான் பைத்தியம், சரி ஓடி கைஸ், வந்துட்டேன் நான் வெளியே. நான் ஒரே ஒரு டவுட் கேட்க தான் ஸ்பேஸ்க்கு வந்தேன். என்னன்னா, இப்போ பிக் பாஸ் இத்தனை தடவை ஏதாச்சும் பிரச்சனை, ஒருத்தன் வெளியே போறான்னா ரொம்ப நேரம் உட்காந்து மண்டையை கழுவி அவனை விடவே மாட்டேன்னு சொல்லி அப்படிலாம் ம். பண்ணிட்டு தானே அனுப்புவாங்க. இப்போ என்ன வந்தான் அந்த பொண்ணோட கூப்பிட்டாங்க, கூப்பிட்ட உடனே நந்தினி ஒரு 2 நிமிஷம் கூட இல்லை, உடனே சரி போங்கன்ட்டாங்க. எப்படி இவ்வளோ எ- சீக்கிரமா நடக்குது? அந்த ஒரு வாரமா அந்த எடிட்டர்னு ஒருத்தர் எடிட் No, no. பண்ணிருப்பான்ல, அங்க இருக்கும், அவனுக்கு ஏதாவது அந்த நடந்திருக்கும்ல. இல்ல ஆக்சுவலா அபார்ட் ஃப்ரம் ஜோக்ஸ் நிஜமாவே அவங்க இல்ல பேசுறத பிரச்சனை பார்த்தா இல்ல. ஆக்சுவலா நீட் ஹெல்ப். அந்த பொண்ணு வந்து ஆஹ், அந்த பொண்ணோட கதை சொன்னப்பவே நான் இங்கேயோ எங்கேயோ சொன்னேன் எனக்கு தெரிஞ்சு. இங்கதான் அந்த இங்கதான் பொண்ணு சொன்னீங்க. இங்க அந்த பொண்ணு வந்து ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னு சொன்னேன். ஏன்னா என்னைக்குமே அப்படி வந்து ஒருத்தவங்க வந்து தன்னோட ஸ்டோரியை சொல்லவே மாட்டாங்க. வி ஆல் ஹேவ் டியர்ஸுங்க, ஆனா அந்த அளவுக்கு அழுக மாட்டாங்க. ஷி லிட்ரலி எங்கேயோ வந்து ட்ராமா வந்து பயங்கரமா அஃபெக்ட் பண்ணிடுச்சு. வாட் ஷி நீட்ஸ் இஸ் ப்ராப்பர் கேர். அது ஓகே. இந்த மேபி பாவங்க. அது என்னன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு மேபி இது பண்ணிருக்கு. என்னன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்ட்டு தன்னோட டிஃபெக்ட் எல்லாம் மறைச்சிட்டு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். எப்படியாவது அந்த அப்ப இவனுங்க என்ன பெரிய என்ன, இவனுங்க என்ன ராணுவ படையா அந்த செலெக்ஷன் கமிட்டி, இவனுங்களை ஏமாத்துறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதனால ரொம்ப ஈஸியா ஏமாத்திருக்குது. பட் ஜென்ரலா சொல்றேன் நானு, எங்கேயோ உள்ள வந்துட்டு சரி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மூலமா சரியாய் நம்ம பெட்டர் ஆயிருவோம்னு நினைச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இல்ல இந்த இல்ல இடையில அன்பார்ச்சுனேட்லி பார்வதி கேட்டாலே இல்ல தெரப்பி அதுதான் அந்த பிரவீன் போயிருக்கியா, போயிட்டு ராஜும் இருந்தீல்ல, அந்த மாதிரி கேட்டிருந்தா. இல்ல இனியா, இல்லைங்க. அது பிரவீன் என்னன்னா ராஜும் ஆதிரையும் தான் ட்ரிகர் பண்ணிருக்காங்க. ஏதோ கோட்வேர்ட்ல பேசி ட்ரிகர் பண்ணணும்னா அது ட்ரிகர் ஆயிடுச்சு. இல்ல மலை சார், அது என்ன இல்லடா, அவங்க மேட்டர் மென்டலாவே ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. மலை சார், ரொம்ப இப்போ ரொம்ப டவுனா இருக்காங்க. இப்போ அவங்க மீட்டர்லாம் நான் ட்ரிகர் பிரசாந்த் ஆனு ப்ரோ வச்சுக்கோங்களேன். கேக்குதா? கேக்குது மாதவன். பிரசாந்த் ப்ரோ, அது என்ன நடக்குதுன்னா ஒரு சீசன்லயும் அந்த மாதிரி ஒருத்தனை கூப்பிட்டு டிஆர்பி ஏத்திடுறானுங்க. சீசன் 1ல பாத்தீங்கன்னா இந்த நம்ம ஸ்ரீ இருக்காருல்ல, அவர் வந்து போயிட்டாரு வெளியே மென்டல் ட்ராமாட்டிசேஷன்டா. அந்த மாதிரி சீசன் வைஸ் நீங்க கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பீப்புள்ஸ் இருப்பாங்க. அப்படி இல்லை. ஏன்னா ஸ்ரீ போனதெல்லாம் எனக்கு தெரியும். அது கிடையாது. நீங்க சொன்னது கரெக்ட் தான். பட் அன்பார்ச்சுனேட்லி இப்போ ஸ்ரீ எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள போறப்பவே யூ வாஸ் மென்டலி அன்ஸ்டேபிள். அது வந்து அகைன் அவங்களுக்கு தெரியாது. இது அன்பார்ச்சுனேட்லி சில டைம் நடக்கிறது தான். பிளான்டு கிடையாதுங்க, உண்மையாலுமே பிளான்டு கிடையாது. ஏன்னா ஒருத்தங்களை ஒரு என்னதான் ஒரு ஷோ தானே அது அப்படி ஒருத்தவங்களை தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. பட் பிரசாந்த் ப்ரோ நீங்க சொல்றது ஓகே தான். ஆனா அந்த மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்களே, நிறைய கஸ்டமர்ஸ் வெளியே போயிடுறாங்கல்ல. அத நம்ம ஸ்கிரீனிங் டெஸ்ட்லாம் பண்ணிருப்பாங்கல்ல, அப்போ இவங்களோட அது செக் இல்ல எனக்கு என்னன்னா நந்தினி மட்டும் ஆமா இல்ல எனக்கு நந்தினி வந்து கொஞ்ச நாள் இருந்துருந்துச்சுன்னா நந்தினியே பெட்டர் நம்ம நினைச்சிருப்போம். அந்த அளவுக்கு காம்படிட்டர்ஸ் நிறைய இருக்கானுங்க. அது வேறன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரொம்ப அநியாயமா ஓட்டுறீங்க பிரசாந்த் ப்ரோ. ஆனா ரொம்ப அநியாயமா ஓட்டுறீங்க. ஏங்க அப்பதாங்க ஒரு சிரிப்பு வரும். இல்ல இதுல என்ன பிரச்சனை நான் சொல்றேன் பாருங்க. இல்ல என்ன பிரச்சனைன்னு சொல்றேன் பாருங்க. இப்ப நந்தினிக்கெல்லாம் என்ன பிரச்சனை ஜென்ரலா நான் மீடியால நிறைய பொண்ணு கூட பேசுறங்காட்டி சொல்றேன் நானு. அது என்னன்னா வாழ்க்கையை சிதைச்சிருது. ஒரு பாயிண்ட்ல அவங்கள சிதைச்சிடுறாங்க. மென்டலா சிதைச்சிடுறாங்க. சிலவங்க பிசிக்கலா வந்து பாத்தீங்கன்னா அன்பை தேடி போய் அங்க சிதைச்சிடுறாங்க. அது எங்கேயோ ஒண்ணு பாத்தீங்கன்னா அது எப்படி சொல்றது, they get confused ஒரு பாயிண்ட்ல. பாவங்க. நான் சொல்றது பெரிய ஆக்ட்ரஸே சொல்றேன் நான். அவ்வளோ இன்செக்யூரிட்டிஸ் இருக்குங்க அவங்களுக்கு. அதை ஹோல்டு பண்ணிட்டு அவன் பெரிய ஆக்ட்ரஸுங்க. ஒரு பேட்டி எடுத்தேன். அப்போ உங்களை மாதிரி ஆறதுக்கு உங்களை மாதிரி யாருக்கு உங்க ஃபேன்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, என்ன மாதிரி யாருமே ஆகக்கூடாது அப்படின்னாங்க. அப்ப இன்ஸ்டன்டா சொன்னாங்க, யோசிக்கவே இல்லை. என்ன மாதிரி யாருமே ஆகக்கூடாது, என்னோடதெல்லாம் யாருக்குமே வந்துடக்கூடாது, இது எல்லாம் வெளியில இதெல்லாம் வெளிப்பூச்சு அப்படின்னாங்க. ஏங்க அப்படின்னா, இல்லை பிரசாந்த் அவங்களுக்கு தெரியாது, ஆகக்கூடாது அப்படின்னாங்க. ஸோ அதுவும் இந்த 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 கிளாம் இந்த கிளிட்ஸ் ஃபீல்டு தானே. இது எல்லாமே ஒரு மாதிரி ஷைனியான ஃபீல்டு இல்லை. இதுக்குள்ள ஒரு இடம் பிடிக்கிறதுக்குள்ள பொண்ணுங்க படுற பாடு இருக்குல்லங்க, அது கொடுமைங்க. வெளியே சொல்ல முடியாதுங்க, சத்தியமா சொல்றேன்.
சினிமாக்குள்ள அப்படிங்கிறங்காட்டிக்கு நம்ம அது ஏன் நெகட்டிவ் பேசணும்னு நினைக்கிறோம். கொடுமை. அதுல சில பேர் தாங்கி வெளியில வந்துடுறாங்க, சில பேர் தே பிரேக், தே லிட்டரலி பிரேக். அது மேபி நந்தினி அப்படி தான் உடஞ்சிருக்கலாம். பட் ஐ விஷ் ஹர் வெல். மேபி எனக்கு அவங்க எங்கள் மெட்ராஸ்ல எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுதுன்னா ஐ வில் கோ விசிட் ஹர். மேபி போயிட்டு நம்மளால முடிஞ்சது, நான் என்ன சொல்றேன்னா நம்மளால முடிஞ்ச விஷயங்கள் அவங்களுக்கு ஒன்று பண்ணி அவங்கள ஸ்டடி பண்ணி ஏதோ ஒன்று பண்ண முடிஞ்சுன்னா நிச்சயமா நான் 100% நான் பண்றேன். நான் கேட்டு பார்க்குறேன். நான் சினிமாக்குள்ள கேட்டால் தெரிஞ்சிடும் அவங்க யாரு என்னன்ட்டு, என்ன பண்றாங்கன்னு தெரியும். ஸோ அதுல Bro, she need mental she need mental health council to take care her, கவுன்சிலிங் bro. இல்ல தலைவா, கவுன்சிலிங்லாம் இல்ல தலைவா. என்னன்னா இருக்கிற சுச்சுவேஷன், அந்த இருக்கிற அட்மாஸ்பியர் இருக்குல்ல, ஏதோ ஒரு உள்ள ஒண்ணு இல்ல தலைவா, ஒண்ணு இல்ல, அது ஒரு பைப் அடைச்சிருக்கிற மாதிரி தான். ஏதோ ஒண்ணு பயங்கரமா அதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிருக்காங்க. அதை வந்து நீங்க எனக்கு நடந்திருக்குல்ல இது. நான் எனக்கு 2 டைம் கொரோனா வந்துச்சு 2020ல. சரியா? ஏப்ரல்ல ஒரு தடவை வந்துச்சு. ஆமா. அண்ட் அகைன் செப்டம்பர்லயே திருப்பி வந்துச்சு. செப்டம்பர்ல வந்த கொரோனா எனக்கு கொரோனா வரும்னு தெரியும். ஏன்னா வேற வழியே இல்லாம எங்க பாட்டியை காப்பாத்துறதுக்கு கொரோனா ஐசியூலயே பாட்டி கூட இருந்தேன். ஏன்னா அட்டெண்டர் வேணும், இல்லாட்டி பாட்டி இறந்துருவாங்க. அண்டு கூட இவனுங்க பாட்டியோட ஆக்சுவலா என் கூட அவங்க பெருசா பழக மாட்டாங்க. பட் தென் யாரு குடும்பத்துக்கு கூட இருந்தாலும் அவன் ஓடி போயிட்டான். அவன் உயிரை காப்பாத்த ஓடி போயிட்டான். நான் சாமியை கும்பிட்டு உள்ள இறங்கிட்டேன். சரி, பாட்டி என்ன ஆயிரப்போகுது, ஒன்னா சாவும், அவ்வளவுதானே, சாவு தானே. ஸோ திருப்பூர் ஜிஹெச்ல அந்த கொரோனா வார்டில் அவங்க பெட்டுக்கடியிலே தான் நின்று உட்காந்துருப்பேன் 15 நாள். எனக்கு 100% சரி கொரோனா வார்டு அது. உள்ள இருக்கிறவங்க எல்லாருமே ஹெவி கொரோனா பேஷண்ட்டு. நம்ம ஒரே ஒரு மாஸ்க், அந்த மாஸ்க் என்ன ப்ரொடெக்ட் பண்ணும்? அது வந்துடும் நல்லாவே தெரியும். பட் ஆனா அது என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப வேரியன்ட் ரொம்ப பயங்கரமான டேஞ்சரான வேரியன்ட் வந்துச்சுங்க உள்ள. ஏன்னா உள்ளே எக்ஸ்போஸ் ஆனங்காட்டிக்கு செம்ம டேஞ்சரான வேரியன்ட். பட் ஆனா லைஃபையே மாத்தக்கூடியது. என் லைஃப் மாத்துனது அந்த வார்டு தான். நான் வாழ்க்கையிலேயே அவ்வளவு மரணங்களை இனிமேல் அப்படி பார்ப்பனான்னு தெரியல. கிட்டத்தட்ட 70 பேர் இறந்ததை நான் பார்த்தேன். 70 பேர் அந்த 15 நாள்ல. தினம் நைட்டு 2 மணி டு 3 மணி குறைஞ்சது 5 பேராவது சாவாங்க. குறைஞ்சது 5 பேர் சாவாங்க. அந்த லைஃப் அது உங்களுக்கு உங்களை எல்லாத்தையுமே உங்களை சமன் பண்ணிடும். மைண்ட்ல இருக்கிற ஈகோ எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ஒட்டச்சு உட்கார்ற ஓரத்துலன்ற ஒண்ணுமே கிடையாதுங்க. லைஃப் ஒண்ணுமே கிடையாது. அதாவது ஒருத்தர் வர்றாரு, படுக்கிறாரு, ஏதோ ஒரு சாப்பாடு கொடுமா அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. பொண்ணு பாவம், என்ன டாய்லெட் போகணும்னு ஏதோ சொல்றாரு. அந்த அம்மா ஏதோ காட்டுல இருந்து வர்றாங்க. அவங்க எங்கேயோ காட்டுல இருந்து வர்றாங்க. அந்த அம்மா ஒண்ணுமே இல்லைங்க, ரசத்தை அவசரமா அவங்க அப்பா என்ன அந்த ஒரே பொண்ணு போல ஏதோ டிவோர்ஸா ஏதோ தனியா இருக்கு, ஒரு உருட்டை ஊட்டி அப்படி குடிச்சுங்க, அப்படியே இறந்துட்டாருங்க. அது சாப்பிட்டா அப்படியே கீழே விழுந்து அவ்வளவுதான், இறந்துருச்சு. இன்னொருத்தர் இன்னும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அவரு நான் அது நிச்சயமா ஏதாவது என்னைக்காவது நான் ஃபிலிம் மேக்கரான்னா அதை நிச்சயமா ஒரு படமா எடுப்பேன். ஏன்னா நான் பார்த்ததை இன்னொருத்த பார்த்துருப்பானான்னு தெரியல. ஏன்னா நிறைய பேர் கொரோனா பத்தி கேள்விப்பட்டிருப்பாங்க. கொரோனா பேஷண்ட்ஸ் மேபி ஐசியூ டாக்டர்ஸ் அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா டாக்டர்ஸ் அந்த ப்ரொஃபஷன். பட் ஒரு பேஷண்டா ஜஸ்ட் ஒரு அட்டெண்டரா எவனும் கொரோனாக்குள்ள உட்கார்ந்ததை நான் இது வரைக்கும். ஆனா அதுக்குள்ள நிறைய உட்காந்துருந்தாங்க. ஸோ அது பெரியது. பட் நான் சொல்றதுன்னா ஒருத்தர் மத்தியானம் வந்திருந்தாரு. வந்துட்டு கலெக்டரோட பர்மிஷன் வாங்கிட்டு வந்தார். ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் சம்திங் பாலிஷ்டு ஷூ எல்லாம் போட்டு வர்றாரு. வந்துட்டு அவருக்குன்னு ஒரு பெட்டு ரெடியாக இருக்கு ஐசியூக்குள்ள. எங்கள் பாட்டிக்கு 3வது பெட்டு. எங்கள் பாட்டி கடைசி இந்த ஓர பெட்டு, அது 2வது பெட்டு. 2வது பெட்டு தான் அவரு. வந்துட்டு என்னது இந்த பெட்ல எவ்வளோ அன்கிளீனாக இருக்கு, இருங்க நான் கலெக்டர் கிட்ட சொல்ல போறேன், ஐ வில் டேக் போட்டோஸ் அப்படி இப்படின்னு சொல்றேன். ஷூவை கழட்டினா அப்படி சாக்ஸோட படுத்தாரு. படுத்துட்டு நான் வெளியில தண்ணி பிடிக்க போயிட்டு உள்ள வந்தேன். ஆளுக்கானா இறந்துட்டாரு. அவ்வளவுதான். நான் சொல்றது பேண்ட் கீட்ல இன் பண்ணி ஃப்ரெஷ்ஷா வர்ற அப்படி ஜஸ்ட் 5 நிமிஷம் ஆள் செத்துட்டு அப்படி. நான் லைஃப்ல அந்த மாதிரி அதுபோல் நர்சஸ் பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க,
இன்னைக்கு ஞாபகம் இருக்குங்க, நல்லா ஞாபகம் இருக்கு. அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் அப்ப என்ன பண்ணுச்சு, வெறும் 600 ரூபா ரூமுங்க. ஒரு ரூம் உள்ள வச்சு இவங்க டாக்டருக்கெல்லாம் உயிருக்கு பயந்துட்டு ஓடி போயிட்டானுங்க. நிறைய டாக்டர்ஸ் எவனுமே வரமாட்டானுங்க. அந்த நர்சஸ் தான் உண்மையா சொல்றேன், கடவுள் உண்மையாலுமே. அவங்கலாம் ஒரு 5 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 600 ரூபா ரூம்ல அடைச்சிருவாங்களாம். பழைய உப்புமாவா சாப்பிட்டு 24 மணி நேரம் அந்த பிபிஇ கிட்லயே இருக்கணுங்க. அந்த பிபிஇ கிட்டுங்கிறது உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஸ்டவ் பத்த வச்ச மாதிரியே இருக்கும். ஏன்னா போடலைன்னா பரவிடுன்ட்டானுங்க. அது உள்ள போட்டு அத்தனை லேயரை போட்டு மூஞ்சியை போட்டு நிக்கணும். அவங்ககிட்ட நான் பேசுவேன், ஏங்கம்மா என்ன பிரச்சனைங்கம்மா, ஏதாவது இஷ்யூஸ்னா சொல்லுங்கம்மா, நான் கவர்மெண்ட் கிட்ட கொண்டு போற ட்ரை பண்றேன்னு. சார் இதுக்கு நாங்க செத்துடலாம் சார், எங்க கூட இருக்கிறவங்க 2 பேரும் செத்துட்டாங்க, நாங்களும் செத்துட்டா நல்லா இருக்கும் சார், எங்களுக்கு பேஷண்ட்டை விட்டுட்டு போகவும் மனசு வரல, எங்களுக்கு வாழ்றதுக்கும் இல்லை சார், இது இவங்க படுத்துட்டு இருக்காங்களே இதை விட எங்களுக்கு கொடுமையான வாழ்க்கை சார், சம்பளமும் பெருசு இல்லை சார், கவர்மெண்ட் வேலை அப்படிங்கிறக்காண்டி எங்களை உயிரியே எடுத்துறாங்க சார் அப்படின்ட்டு. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, இந்த ட்ராமா இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நம்ம எந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா நான் சொல்ல வந்தா, அந்த 2வது கொரோனா வந்தப்போ அது முடிச்சுட்டு அந்த அந்த வேக்சின் சம்திங் ஏத்துறாங்க. வேக்சின் இல்ல, இந்த ட்ரிப் ஒன்று ஏத்துறானுங்க. அப்போ ஹைட்ராக்சி குளோரோக்கினோ ஏதோ ஒன்று, ஒரு ட்ரிப் ஒன்று எனக்கு உள்ள ஏத்துறானுங்க. ஏத்துனோடனே என்ன ஆகுது, கியூர் ஆயிடுச்சு, கொரோனாலேருந்து வீட்டுக்கு வந்தாச்சு. சடனா எதை பார்த்தாலும் பயமா இருக்கு எனக்கு, எதை பார்த்தாலுமே பயமா இருக்கு. அது தூங்கி எந்திரிச்சா பயமா இருக்கு, எந்திரிச்சா பயமா இருக்கு. அப்பதான் ஃபேக்டரி தொடங்கி இருக்குதுங்க. கிட்டத்தட்ட 3 மாசம் வந்து பாத்தீங்கன்னா ரூம் விட்டு வெளில வரல நான். என்னால வெளில வர முடியல. வந்தா பயமா இருக்கு எனக்கு, பயமாவே இருக்குது. அப்படியே அழுகுறது, பயந்துட்டு படுத்து தூங்குறது அப்படியே இருக்கும். அப்புறம் ஒரு பாயிண்ட்ல அப்படியே என்ன தேத்திக்கிட்டேன், ஏய் பரவாயில்லடா, ஒன்றும் இல்லடா, ஒன்றும் இல்லை, ஆல் இஸ் நாட் லாஸ்ட், பரவாயில்லடா பரவாயில்லடா பரவாயில்லடான்னு சொல்லி சொல்லியே கூப்பிட்டு வந்தேனே. என்னை நானே தேத்தி 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 கீழே கால் வரைக்கும் வந்து உட்காந்தேன். அதுக்கப்புறம் வெளியில ஒரு பாயிண்ட் இல்லைன்னா காசு போனா பரவாயில்ல, ஏன்னா கம்பெனி எல்லாம் லாஸ்ட்ல ஓடுது வரும். ஏன்னா நாம இல்லைன்னா என்ன பண்ண முடியும், எல்லாம் அப்படியே லாஸ்ட்ல போகுது. எல்லாமே லைஃப் வந்து இட்ஸ் ஃபாலிங் அப்பார்ட் மாதிரி வருதுங்க. நான் என்ன நினைச்சேன், சரி எல்லாம் போனா பரவாயில்ல அப்படின்னு நினைச்சதுக்கு அப்புறம் தான் மனசு சாத்தியாச்சு. இல்லைன்னா அன்னைக்கு நான் பைத்தியமா இருப்பேன். ஸோ சில பேர் இப்போ நான் அந்த வெளில வர்றதுக்கு வழி தெரிஞ்சதுங்க. இப்போ நந்தினிக்கு வழி தெரிஞ்சிருக்காது, கூட யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ ஷி மைட் ஹவ் அந்த அது அது உடஞ்சிருக்கும் பாவம். ஏதாவது அப்படி ஒரு ட்ராமா ஏதாவது லைஃப்ல டக்குன்னு நடந்திருக்குங்க. ஸோ அதுலேருந்து நம்மளையே அறியாம நம்ம ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுவோங்க. அதுதான் நந்தினிக்கு நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஷி காட்டுங்க பாவம். அது ஸோ அது ஐ ஹோப் இது எல்லாமே சரியாகும் நான் நம்புறேன். உங்களுக்கு மோர் பவர் டு யூ. நீங்க சொல்லும் போது கஷ்டமா இருக்கு. இல்ல அது தெரியும், இவங்களுக்கு ஹேமாக்கெல்லாம் தெரியும். நான் போன வருஷம் டிசம்பர் அப்பா இருந்தாங்க. ஆமா ஆமா அப்பா இறக்கும் போது கூட ஒரு ஃபேஸ்ல என்ன ஆயிடுச்சுன்னா, அது ரொம்ப கொடுமையான ஃபேஸ் மம்தா. என்னன்னா அப்பா ஒரு 5 நாள் இருக்க மாட்டாருன்னு தெரியும். நான் அப்பா ஹேமா கூட வந்து நான் பேசிட்டு இருந்தேன். என்னன்னா அப்ப ஏன் பேசுறேன்னா, இந்த ஸ்பேஸ்க்கு வருவேன். சொல்லப்போனா ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுவேன். ஹாஸ்பிட்டல்ல வெளியில படுத்துட்டு இருப்பேன், அப்பாவோட ஐசியூக்கு வெளியில படுத்துட்டு இருப்பேன். ஹெட்ஃபோன்ஸை போட்டு இங்க பேசிட்டு இருப்பேன். ஏன்னா நீ அந்த ட்ராமாவை நான் ஃபேஸ் பண்றதுக்கு எனக்கு யாரா கூட பேசியே ஆகணும். அப்போ வழக்கமா இவனுங்க என்ன சொல்லுவானுங்கன்னா, இந்த சோகத்துல இருக்க இங்கெல்லாம் வந்து பேசுறேன் அப்படிங்குவானுங்க. டேய் இல்லடா, அந்த சோகம் உள்ளே இருந்துன்னா என் மூளையை பாதிச்சிரும். நான் உள்ள உட்காந்து யோசிச்சேன்னா மூளையை பாதிச்சிரும். ஏன்னா நான் அந்த ட்ராமால இருக்கேன். நான் எங்க அப்பாவை சேவ் பண்ண ட்ரை பண்ணி 45 நாள் ட்ரை பண்ணி என்னால சேவ் பண்ண முடியல. எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, எங்க அப்பா போயிருவாருன்னு தெரியும் எனக்கு. புரியுது, எனக்கு ஞாபகம் இருக்கு நீங்க பேசுறதெல்லாம். நீங்க அந்த டைம்ல வந்து ஞாபகம் இருக்கு. அந்த 50th டே 55th டே அப்பா எனக்கு ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க. அதாவது நல்லா தெரியுது, வாழ்றதுக்கான பாசிபிலிட்டி குறைஞ்சிட்டே வருதுங்கிறது தெரியுது. அந்த 50th டேவே எனக்கு தெரியுது, அப்பா வந்து ஒரு 2% இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரியுது. ஏன்னா மெடிக்கலா அவரை வந்து ரிவைவ் பண்றதுக்கு வேற எந்த ஆப்ஷனுமே இல்லைன்னு நமக்கு தெரியுது. அப்ப என்னன்னா மனசுக்குள்ள ஓட்டம் ஒரே விஷயம் என்னன்னா, அடுத்து நான் தான் குடும்பத்தை பார்த்தே ஆகணும். அப்போ அங்க வந்து உட்காந்துங்க நம்ம இந்த எமோஷன் வேலைக்கே ஆகுதுங்க. நீங்க உட்காந்து அப்பா போயிட்டியான்னு உட்காந்து அழுதோம்னா அங்க பந்தல் போடுறதுக்கும் காசு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, அரேஞ்ச் பண்றதுக்கு ஆள் இல்லைங்க.
அப்ப என்னன்னா எனக்கு கூட என்னன்னா, டேய் ஓகேடா, ஓகே. அப்பா போறாரு, வேற வழி இல்ல. அப்போ நீ பையனை என்ன பண்ணணும்? இது யோசிக்கிறேன். பையனை என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லபடியா அவரை அனுப்பிச்சு வைக்கணும். ஓகே. ஸோ டாக்டர் சொல்லிட்டேன், சார் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் சார், கடைசி நொடி வரைக்கும் அவருக்கு பெயின் மட்டும் தெரியவே கூடாது சார். அதுக்கு நீங்க என்ன லட்சம், எத்தனை லட்சம், வாட் எவர் சார், அது நீங்க என்ன மெடிகேஷன் பண்ணுவோம் அதை போட்டுருக்கோம். கடைசி வரைக்கும் அவருக்கு பெயின், இந்த உடம்புல வலி வந்துடக்கூடாது சார் அப்படின்னு. அதை பண்ணி கொடுத்தாங்க எனக்கு. அதை பண்ணி கொடுத்தாங்க. பண்ணி கொடுத்து அப்பா வந்து டிசம்பர் 31 போனாங்க. இப்போ இறந்துட்டாரா? அப்பா இல்லைன்னா இறந்து 6 மணி நேரம் அந்த இன்சூரன்ஸ் கிளைம் பண்றதுக்கு போராட்டம். அப்பா மார்ச் வரல, கூட யாரும் சப்போர்ட் இருந்தாங்க அண்ணங்கள்லாம். ஆனா நான் முன்னாடி நின்னாதான் அந்த இன்சூரன்ஸ் கிளைம் ஆகும். வேற வழியே கிடையாது. அமௌண்ட் பெருசு, பல லட்சங்கள். அப்ப என்னன்னா உட்காந்து அப்பா இறந்தாச்சு, நல்லா தெரிஞ்சுங்க. அப்பா இறந்தாச்சு. அப்பா மார்ச் வரைக்கும் கொண்டு போயாச்சு. ஹாஸ்பிட்டல் மார்ச் வரையில இருக்காங்க. ஆப்வியஸ்லி கிளியர் பண்ணாதான் வெளில வர முடியும். இப்போ பதட்டப்பட்டு உட்காந்து அழுதான் முடிஞ்சது, எதுவுமே நடக்காது. ஸோ இது பதட்டப்படுறதுக்கு இந்த வெங்காயம் எல்லாம் கிடையாது. அகைன் மைண்ட்ல யோசிச்சுக்கிறேன், டேய் மைண்ட்ல என்ன, அப்பா இறந்துட்டாங்க, நல்லபடியா இருந்தாருன்னா வழி இல்லாம இருந்தார். என்னால பெஸ்ட் பண்ணியாச்சு. நீ அடுத்தது என்ன, ஒரு பையனை என்ன டியூட்டி, அவரை சரியா கொண்டு போய் சேர்த்து சரியா வழி அனுப்பணும். அதுக்கு என்ன பண்ணலாம், இந்த பில்லை கரெக்டா கிளியர் பண்ணணும். உட்கார் பேசு. 6 மணி நேரம் ஃபோன்லயே நின்று இருந்தேன். எனக்காண்டி இன்சூரன்ஸ்ல லீவுக்கு போனவன்லாம் வந்து உட்காந்து அதை ப்ராசஸ் பண்ணி, எனக்கு கையில் அவ்வளோ பெரிய அமௌண்ட்டும் இல்லைங்க. நான் போய் டக்குன்னு எங்கேயும் கேட்க முடியாது. ப்ராக்டிக்கலாக கேட்டால் தருவாங்க, கடன் தர மாட்டாங்கல்ல. பட் ப்ராக்டிக்கலாக டக்குன்னு அங்கே போய் எங்கேயும் லாக் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பிளான் பண்ணி வச்சிருந்தேன். பிளான் பண்ணி வச்சங்காட்டி பரவாயில்ல. நான் ஒரு 15 நாளாவே பிளான் பண்ணிட்டு இருந்தேன். இப்படி ஆச்சுன்னா என்ன பண்ணுறது, இந்த சினாரியோன்னு என்ன, அந்த சினாரியோ என்னன்ட்டு பண்ணி கிளியர் பண்ணுறோம் 9 மணிக்கு. பட் அதுக்கு 2 நாள் முன்னாடி இன்னொன்று பண்ணேன். அப்பா இறக்க போகிறாங்க, இன்னொன்று பண்ணேன். என்ன பண்ணேன்னா, இது ஏன் திருப்பி சொல்கிறேன்னா, நீங்கள் கேட்டிருப்பீங்க ஏன் திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா, இப்படி ஒரு சுச்சுவேஷன் உங்கள் வாழ்க்கையில் வரும். அதை நான் எப்படி ஃபேஸ் பண்ணேன்னு சொல்கிறேன். அதுலேருந்து ஏதோ ஒரு இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு கிடைச்சதுன்னா, அது உங்களுக்கு ஏதோ ஒரு டைமில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால சொல்கிறேன். நான் வேற என்னை பற்றி பெரிய பெரிய பெருமை வீசவோ அதுக்கு சொல்ல, இதுதான் பர்பஸ். No. யா Can feel you. யா ஏன்னா ஒன்ஸ் இது மாதிரி சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா வீட்ல வந்துட்டு நானும் சிஸ்டர் மட்டும்தான். ஓகே. ஸோ பசங்க வழியில. ஸோ I've gone through the same. எஸ். ஸோ அதுக்கு 3 நாளுக்கு முன்னாடி ஸோ இந்த டாபிக் வருது. என்ன டாபிக்னா, அப்பா இருக்க மாட்டாரு, ரொம்ப நாள் இருக்க மாட்டாரு. இப்போ அப்பா இல்லைன்னா அப்பாவோட லாஸ்ட் ரைட்ஸ் எங்க வச்சு பண்றது, அப்பாவோட பாடியை எங்க வைக்கிறது. ஏன்னா வீடு கட்டிட்டு இருக்கிறோம். வீடு வந்து பழைய வீடு வந்து வித்தாச்சு, ஒரு வாடகை வீட்டில் தான் இருக்கோம். வீடு கட்டிட்டு இருக்கோம். அண்டு அம்மாவோட பூர்வீக தோட்டம் ஒன்று இருக்கு. இப்போ அந்த தோட்டத்தில் வைக்கிறோம்னா அங்கே எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும். அதுக்கு சில லட்சங்கள் செலவாகும். இன்னொன்று, அப்பாவுக்கு அந்த தோட்டம் பெருசாக பிடிக்காது. பெருசாக அங்கே அவருக்கு வந்து பிடிக்காத இடம். அங்கே போகிறக்கே பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்காது அவருக்கு. வாடகை வீட்டில் வைக்கிறேன்னா எனக்கு என்னன்னா, ஒரு மாதிரி நேரவான வீடு, பக்கத்தில் இருக்கிறவனுக்கு ஃபுல்லாக ரொம்ப டைட்டான இடம், நியூசன்ஸ் ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு மைண்டு. இன்னொன்று அப்பா வந்து ஒரு சொந்த வீட்டில் கூட வைக்க முடியாத அளவுக்கா அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் ஓடுது மைண்டில். அப்போ என்ன சொந்த பண்ண, வீட்டுல வச்சுக்கிட்டாங்க இருக்கு. இல்லை அதான் சொல்கிறேன். அப்போ என்ன பண்ண, அன்னைக்கு நைட் அப்பாவை பார்க்குறேன். 8:30 மணிக்கு பார்த்தாச்சு. பார்த்துட்டு காஃபி ஷாப் போனேன், ஸ்டார்பக்ஸ் போனேன். போயிட்டு எப்பவுமே எனக்கு ரொம்ப முடியலன்னா ஏதோ ஒரு காஃபியோ ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துருவேன். நான் உட்காந்துட்டு ஹெட்ஃபோனை போட்டு ஒரு காஃபியை வாங்கிட்டு குடிச்சிட்டே யோசிக்கிறேன், பையனா நீ என்ன பண்ண போற, பையனா நாளைக்கு நீ சம்பாரிச்சிடலாம், நாளைக்கு எல்லாமே உனக்கு வந்துடலாம். பட் அப்பாவை சரியா ட்ரீட் பண்ணியா இல்லையாங்கிறது தான் உன் வாழ்க்கையை டிசைட் பண்ணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். வீடு வந்து ஒரு 60%ஓ 65%ஓ கம்ப்ளீட் ஆயிருக்குது வீடு அப்போ. பட் ஓகே, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட பெயிண்ட்லாம் கூட அடிச்சாச்சு, கேட்லாம் கூட ஓரளவுக்கு போட்டாச்சு. யோசிச்சேன்,
புண்ணியாச்சனை பண்ணல. இப்போ சாங்கியமா இந்த பூஜை புனஸ்காரமா அப்பானா அப்பா தான். அதுக்கப்புறம் தான் எல்லாம். ஒரு 10 செகண்ட் யோசிச்சேன். டக்குன்னு கூப்பிட்டேன். டீம் இங்க ஃபேக்டரி பையனை கூப்பிட்டேன். டேய் போ, அது எனக்கு தெரியும் குப்பையா தான் கிடக்கு வீடு. எனக்கு கட்டிட்டு இருக்கிற வீடு. ஒரே நைட்டு எவ்வளோ காசு வேணுமோ வாங்கிக்க. காலையில 5 மணிக்கு அந்த வீடு கிளீனா இருக்கணும் அப்படின்னா பண்ணிட்டானுங்க. பண்ணிட்டு அப்புறம் இவனுங்க எல்லாம் சொந்தக்காரனை குசு குசுன்னு ஆயிட்டாங்க. ஆஹா இந்த வீடு கட்டினதெல்லாம் அவர் போயிட்டாரு. ஐயோ என்னது புண்ணியாச்சனை பண்ணாமையே அது அப்படி இப்படி இப்படின்ட்டு இருந்தானுங்க. என்ன பண்ண, எங்க அண்ணனை கூப்பிட்டேன். அண்ணா என்ன பண்ணலாம் நான் முடிவு சொன்னேன். அண்ணா அப்பா இங்க தானே வருவாரு. அவர் கட்டின வீடுனா பார்த்து கட்டின வீடு. அவரால் வாழ முடியல. ஆனா இங்க இருந்தா போவாருனாப்பா. இதனால வீடு இடிஞ்சு உளுந்து எங்க வாழ்க்கை போனாலும் அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லைண்ணா. இட்ஸ் ஓகே, அதான் எங்க ஃபேட்னு நான் அக்செப்ட் பண்ணிக்குவோம். அது எனக்கு பிரச்சனை இல்லைண்ணா அப்படின்ட்டேன். சரி நாம உறுதியா இருக்கிறப்பட்ட அண்ணன்ட்டு சரி தம்பி ஒரே ஒரு பூஜை மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. சரி நான் உங்க திருப்திக்கு நீங்க பண்ணிக்க, நோ ப்ராப்ளம்ஸ் அப்படின்ட்டேன். டக்குன்னு கூப்பிட்டா அன்னைக்கு வந்து ஆஞ்சநேயர் ஜெயந்தி சம்திங், December 30 or December 29 ஆஞ்சநேயர் ஜெயந்தி சம்திங். அது எல்லாம் அவரே அமைச்சு தர்றாரு. சாமி வந்து அமைச்சு தருது. இந்தாடா பரவாயில்லடா, ஓகே உன் எண்ணம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு அமைச்சு தருது. அன்னைக்கு வந்து பூஜை. அம்மா அழுகாச்சு. அம்மா சொல்கிறேன் இல்லைம்மா அம்மாவுக்கு அழுகாச்சு. ஆனால் அம்மாவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷங்க. ஏன்னா அப்பா எந்த வீட்டுக்கும் போகாம அவரோட வீட்டில் பையன், ஏன்னா நார்மலாக வைக்கவே மாட்டாங்க. நீங்கள் குழப்பிருப்பானுங்க. இது வாஸ்து இதாயிரு அதாயிரு ஆவி வந்துருங்குவானுங்க, கெட்ட ஓமனுங்குவானுங்க. ஹே நான் தான் ஒருத்தர்கிட்ட சொன்னேன், யோ எங்க அப்பா வந்து எனக்கு கெட்டது பண்ணா பண்ணிட்டு போறாருயா. எங்க அப்பா தானே அது, அவர் ஆவியா மாதிரி எனக்கு கெட்டது பண்ணா பண்ணிட்டு போறாருயா. சத்தியமா அப்படிதான் சொன்னோம். போனா போயிட்டு போகுது என்னையா, நானும் அம்மா தங்கச்சி நல்லா இருந்தா போகுது. நானும் அம்மா இதனால சாகரமா செத்துட்டு போற மயிரா போச்சு தள்ளி அப்படின்ட்டு. சொந்தக்காரன் அப்பும் என்ன பண்றான், ஒருத்தன் என்னங்கிறான், மார்கழி பூஜை தம்பி அந்த கட்டுற இடத்துல அந்த ஊரு இருக்கு பக்கத்துல. அவன் சொல்றான், அவன் ஊர்க்காரன் சொல்லி விடுறான் என்னன்னா, தம்பி மார்கழி பூஜை நடக்குது, அப்பாவை எவ்வளவு சீக்கிரம் எடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எடுக்க முடியுமா அப்படின்னா. நான் அண்ணங்கிட்ட எவன் சொன்னது அப்படின்னா, ஏன்னா அப்பா December 31 இருக்கிறாங்க. இல்ல இல்ல அது இங்க ஊர் தலைவர் சொன்னாருன்னு. தலைவன் செத்து போயிட்டா அப்படிதான் சொல்லுவானுங்களா, அவங்க குடும்பம் இப்படிதான் சொல்லுமா அப்படின்னு கேட்டேன். தலைவன் வந்து மார்கழி மாசம் செத்துட்டான்னா மார்கழி பூஜை நடக்குதுன்னு அப்படியே தூக்கிட்டு போயிடுவாங்களா, இல்ல தேவைங்கிற அளவுக்கு வச்சு தூக்கிட்டு போவாங்களா அப்படின்னா. இல்ல தம்பி அப்படின்னா. அதான் சொன்னேன், நான் வந்து எங்க அப்பா இறந்த துக்கத்துல இருக்கிறேன். ஆனா எனக்கு கடுப்பு ஏத்தணும்னு ஒன்று நினைச்சானுங்கன்னா அந்த பிள்ளையார் கோயிலுக்கு தான் பூஜை பண்றான். பிள்ளையாரை பிடிச்சி ஆட்டி விட்டுருவேன் நான். எனக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது. அவன் எங்க போனாலும் அதை நான் பார்த்துருவேன் அப்படின்னு சொன்னோன்னே ஊருக்கு சைலண்டா வரானுங்க. சைலண்ட் ஆயிட்டு கொண்டு வரப்ப சொந்தக்காரன் என்ன சொல்றான், ஏப்பா உள்ளெல்லாம் கொண்டு போக வேண்டியது இல்லை, வெளியில பந்தல் போட்டிருக்குல்ல அங்க வச்சுக்கலாமா அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். இன்னொருத்தன் என்னங்கிறான், தம்பி ஹால் தேவையில்லை தம்பி, இந்த வராண்டால வச்சுக்கலாம்ல அப்படின்னா. நான் தான் சொன்னேன், இங்க பார் இந்த ஹால்ல அந்த ஓரத்துல உட்காந்துதான் இந்த வீடு கட்டுறத அவர் பார்ப்பார். அவருக்கு அதான் ஃபேவரட் ஸ்பாட், அங்கதான் உட்காந்துருப்பார். அவர் எங்க உட்காந்தாரோ அது பக்கத்துல அவர் அங்க படுத்துட்டு இருப்பார். அவ்வளவுதான். இதுதான். எவனாவது இதுக்கு மேல பேசுனீங்கன்னா நல்லா இருக்காது. ஒரு 5 நாள் குசலம் பேசுறானு, வீடு கட்டினால இதாயிட்டாரு, அந்த நேரம் சரியில்லை இந்த நேரம் சரியில்லைன்ட்டு. பட் 6வது நாள்ல இருந்து பொது மனுஷங்க வந்தாங்க. இந்த சொந்தக்காரங்க எல்லாம் ஒளிஞ்சு பொது மனுஷங்க வந்தாங்க. எல்லாருமே கை கொடுத்துட்டு போனாங்க. தம்பி சரியான முடிவு தம்பி, நல்ல மனுஷன் தம்பி, அவருக்கு இதுதான் மரியாதை, அவர் எப்படி அனுப்பணுமோ அனுப்பிச்சிட்டப்பா அப்படின்னாங்க. நான் இன்னைக்கு வரைக்கும் நான் லைஃப்ல பண்ண மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டா நான் சம்பாரிச்ச காசோ இந்த புகழோ இந்த வெங்காயம் எல்லாம் நான் இதெல்லாம் நினைக்கவே இல்லை. இதெல்லாம் போயிரும்னு எனக்கு தெரியும், ஒரு நாள் போனாலும் போகும். பட் எங்க அப்பாவை ஒரு பையனா நின்று நான் எல்லாமே பண்ணி அனுப்பிச்சு வச்சேன். அவ்வளவுதான். அது அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் போதுங்க. மற்றதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க. ஒரு நாள் இருக்கும், ஒரு நாள் போயிடும். என்ன இல்லை திடீர்னு 100 கோடி வந்தாலும் வரும். ஐ டோன்ட் கேர். நான் என் வீட்டோட ஆளா நான் நின்றுட்டேன், அவ்வளவுதான். ஸோ தயவு செய்து இந்த மாதிரி கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் வரும்போதுங்க எவன் சஜஷனையும் கேட்காதீங்க.
உங்களுக்கு என்ன தோணுதோ, உங்களுக்கு மனசுக்கு, உங்க வைபுக்கு என்ன சரியோ, அத தைரியமா பண்ணுங்க. கடவுள் கூட இருப்பாரு. ஏதோ ஒண்ணு கூட இருந்து ஒரு காரியம் பண்ணி தருவாரு. நான் பண்ணி அந்த 16 நாள் முடியிற வரைக்குங்க, நானும் அம்மாவும் தான் இங்க தனியா படுப்போம். அந்த வீட்ல கதவு கூட கிடையாது. டிசம்பர் குளிர் சம்திங்கு. கொசு பின்னும். அம்மாவும் எனக்கு என்ன பயம்னா, அம்மாவும் எக்ஸ்ட்ரீம் சேட்னஸ்ல இருக்காங்க. எனக்கு இப்ப அப்பா போயிட்டாரு. அவ்வளவுதான். திரும்பி வரப்போறதில்ல. அம்மாவ காப்பாத்தணும் நானு. ஏன்னா, அந்த 16 நாள்ல ஸ்டாட்டிஸ்டிக்கலா நெறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உடம்பு போயிரும். இல்ல ஹார்ட் அட்டாக் வந்துரும். கூட பேருக்கு. ரொம்ப நாள் இருந்தவங்களுக்கு. அது அது நடக்கும் டக்குன்னு. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், 16 நாள் ஒரு பக்கம் நகரவே மாட்டேன்னு அம்மா கூடயே இருந்தேன் நான். ஏன்னா, எனக்கு இவனுங்கலாம் காணாம போயிருவானுங்க. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அம்மா. நான் என்ன பண்ணுவேன்? அப்படின்ட்டு அவங்க கூடயே இருந்து நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். அம்மா, ஓகேம்மா. ஒண்ணுமில்லம்மா, ஒண்ணுமில்லம்மா. அழுதுறாதம்மா. அழுதாச்சும்மா. வருவாங்க, பேசும்மா, அனுப்பிச்சு விட்டுரு. சாப்பிட்டுக்கம்மா. நான் வெளியில இருந்தாலும் நீ சாப்பிடுறம்மா அப்படின்னு சொல்லி, 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 சொல்லி அந்த மொத 2 மாசம் ஏம்மா 2 மாசம்லாம் லிட்டரலா தீயில படுத்துட்டு இருக்க மாரியே இருக்கும். அப்பா இறந்து. ஏன்னா, ஃபினான்ஷியலா கிட்டத்தட்ட அப்பாவோட ஹாஸ்பிட்டல் பில் வந்து ரூ. 25,50,000 மொத்த ஹாஸ்பிட்டல் பில். அதுல ரூ. 19,00,000 இன்சூரன்ஸ் கிளைம் ஆச்சு. அதுல ரூ. 6,00,000 கையிலேருந்து குடுக்கணும். ஓகேவா? ஸோ அத புரட்டி குடுக்குறோம். இந்த இப்ப எங்கதுல 16 நாள் சடங்கு. ஸோ இதெல்லாம் பந்தல் போடணும், சாப்பாடு போடணும். இந்த வேலையெல்லாம் சரியா செய்யணும். ஏன்னா, அதுவும் ரெஸ்பெக்ட்ல வருது. இந்த செலவெல்லாம் எடுத்து பார்த்தா, 2, 3 லட்சம் ரூபாய் காணோம். ஸோ எல்லாம் எடுத்து பார்த்தா ஒரு 10 லட்சம் ரூபாய் காணோம். ஒரு அதுக்கு முன்னாடி அப்பா அந்த சீரிஸ இருந்தங்காட்டிக்கு பார்த்தீங்கன்னா, என்னால வேலை இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண முடியல. காசு பூரா அவுட். எல்லாம் அவுட். ஒண்ணுமே இல்ல. அப்படியே ட்ரைல நிக்குது. திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா, வீடு பாதியில நிக்குது. வீடு 60, 65% 70ல நிக்குது. ஸோ வீட்ட கம்ப்ளீட் பண்ணணும். அந்த காசு வேணும். பிசினஸ் ரன் பண்ற காசு வேணும். இதுக்கு எல்லாத்துக்குமே பேங்க் பேலன்ஸ் வேணும். ரிசர்வ் மணி எதுவுமே இல்ல கையில. அப்படியே ஜனவரி அந்த 16 நாள் முடியிறப்ப அப்படியே பைத்தியமா நிக்கிறேன். எங்க அம்மா என்ன பாக்குது. இவன் பாதி பைத்தியம் ஆயிட்டான் அப்படின்னு தெரியுது. எங்க அம்மா என்ன பண்ணுச்சு, அப்பவுமே அந்த கஷ்டத்துலயும் கூப்பிடுது அம்மா. டேய் அப்பா போயிட்டார்ல, அதான் 16 நாள் ஆயிடுச்சுல்ல. நீ ஒண்ணு பண்ணு. மெட்ராஸ் போயிட்டு வா அப்படின்னு. ஏன்னா நான் எப்பவுமே மெட்ராஸ் போனா கொஞ்சம் கொஞ்சம் கிளியர் ஆயிடுவேன். நீ போய் அங்க ஒரு 10 நாள் இருக்க. இல்லம்மா இல்ல நான் நல்லா இருக்கேன். தங்கச்சி கூட தான் இருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்ல. நீ போயிட்டு வா அப்படின்னுச்சு. நான் புறப்பட்டு வந்து ஒரு 10 நாள் இங்க அப்படியே ஒரு மொட்டை அடிச்சுட்டு ஒரு ரீல் போட்டிருப்பேன் பாருங்க. அதான் ஃபர்ஸ்ட் போடுறேன். அந்த வருஷத்துக்கு ரீல் போடுறேன். போட்டுட்டு திருப்பியும் ஒரு 10 நாள் கழிச்சு திருப்பியும் உள்ள வர்றேன். அந்த மார்ச் வரைக்கும் ஒரு மாரியாவே தான் இருக்குங்க. என்னமே புரியாது. ஜூன் 6 புண்ணியாச்சனை பண்ணோம். அகைன் அதுவுமே புதுசுதான். எப்படின்னா எல்லாம் புண்ணியாச்சனை பண்ணி அப்புறம் பொருள் எடுத்துட்டு வருவானுங்க. அதெல்லாம் கிடையாது. எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் புண்ணியாச்சனை பண்ணேன். ஏன்னா பொருள் எடுத்துட்டு வந்து இது தடவறதுக்கெல்லாம் நேரம் இல்ல. நானே எங்க அம்மா 2 பேர் தான். உட்காந்து எல்லாம் நிறுத்தி எல்லா வேலையும் முடிச்சு எல்லாம் செட் பண்ணதுக்கு அப்புறம் பூஜை போடு. ஒண்ணும் ஆயிராது போடு. அதெல்லாம் நல்லா தான் இருக்கும் போட்டுனேன். போட்டு அந்த ஜூன் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்துங்க எல்லாமே மாறுதுங்க. ஏன்னா இதுல அப்பா இருக்காரு எனக்கு தெரியும். அவர் இங்கதான் இருக்காரு. எனக்கு தெரியும். அவர் என்னோட பிரச்சனை என்னன்னு அவருக்கு தெரியும். எப்படியும் சால்வ் பண்ணி விட்டுறாரு. ஏதோ ஒரு வழி இந்த வீட்டுக்கு வந்து உட்கார்ந்ததுல இருந்து நமக்கு ஏதோ எப்படியா ஒண்ணு சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருவோம். நான் சொல்லு அப்பா கஷ்டமா இருக்குப்பா அப்படின்னு சொன்னோம்னா அது ஒரு மாதிரி வழி காமிச்சிருவார். முடியாத டாக்குமெண்ட்ஸ், முடியாத பஞ்சாயத்து எல்லாம் முடிஞ்சது. எல்லாமே முடிஞ்சது. நான் யோசிக்காதது, நான் எனக்கு வரவே வராதுன்னு நினைச்ச காசை வீட்டுல கொண்டு வந்து ஒருத்தன் வந்துட்டு போனான். ஸோ இதெல்லாம் நான் லைஃப்ல இந்த மேஜிக் எல்லாம் நான் கண் முன்னாடி பாக்குறேங்க. அதனால என்ன ஆனாலும் சரிங்க, பெத்தவங்களை மட்டும் விட்டு தந்துடவே தரேன். என்ன ஆனாலும் சரிங்க, என்ன ஆனாலும் சரி, அது என்ன ஆனாலும் இல்ல பரவாயில்ல. உங்க அது விஷயத்துல அது பண்ணிட வழியில அம்மா இருக்காங்க. ஹோப்க்கு தங்கச்சி இருந்தாங்க. இப்ப நந்தினி விஷயத்துல என்னன்னா, அந்த ஹோப் கூட இல்லாதனால தான், இப்போ ஒரு ஒரு ஆளு கூட அதான். க்ளோஸ் ஆகவும் பயப்படுறா. க்ளோஸ் ஆயிட்டா அவங்க நம்மள விட்டு போயிருவாங்கன்னு பயப்படுறா. 2மே இருக்கிறதுனால தான் ஒரு டைலமால இருக்கிற அளவு எனக்கு ஒரு பயம் இருக்கு. ஏம்மா, அந்த பொண்ணு யாரோ ஒருத்தன் பயங்கரமா ஏமாத்திட்டான். அதுதான் எனக்கு தெரிஞ்சு எவனோ ஒருத்தன் பயங்கரமா அந்த பொண்ணு ஏதோ
அஃபெக்ட் பண்ணியிருக்கான். இல்லாட்டி அப்படி வந்து பாவம் பிரசாந்த் ப்ரோ பயப்படாதான். இல்ல அது ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கு. கேஸ்லாம் இருந்துச்சு, நியூஸ்லாம் வந்துச்சு, பாலிமர் நியூஸ்ல ஒரு 1 அப்படியா? இயர் பேக். அது ஆமா. இருந்துச்சுன்னா டீட்டெயில் இருந்துச்சுன்னா ஸ்பேஸ் கீழே அப்புறமா போட்டு விடுங்க. போட்டு விடுங்க. Okay, okay. அது நானே திருப்பி தேடணும். நான் உங்க இன்ட்ரோ எபிசோட் அப்போ பார்த்தேன். அது என்னன்னா, Okay, அது okay. அந்த அடிப்பாங்க தெரியுமா? உள்ள வரதட்சணை கொடுமை இந்த மாதிரி சொல்லி அடிப்பாங்க தெரியுமா? ஆமா. இந்த மாதிரி அடிச்சு இந்த மாதிரி ட்ராமால அவளை தள்ளிட்டாங்க ஃபுல்லா. புரியுதா ப்ரோ? அந்த அதுதான் மாதிரி சம்திங் ஏதோ பெருசா நடந்திருக்கு அந்த பொண்ணு லைஃப்ல. அதான் எதோ பெருசா நடந்தது. அதான் ஏன்னா அப்படி இல்லைன்னா இந்த பொண்ணு இப்படி ஆகாது பாவம். அது பார்த்தாலே அவ்வளவு சங்கட்டமா இருந்தது. அதனாலதான் இவனுக்கு கண்டென்ட்டுக்காக தூக்கின்னு வந்து உள்ள போட்டானுன்னு நான் சொல்றேன். ஏன்னா பாலிமர் இல்ல நியூஸ்ல இந்த பொண்ணு அப்படி பண்ணியிருந்தா செருப்பு கழட்டி அடிக்கணும் இவனு இல்ல. நான் எனக்கு அதான் டவுட் எப்படி வந்துச்சுன்னா, ஒரு 2 இயர்ஸ் பேக் இவளே சொன்னா பாருங்க, நான் நிறைய நியூஸ்ல வந்திருப்போம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஸ்டோரியிலே சொன்னா அவ. ஓகே ஓகே. நாளைக்கு இல்ல பிரதர், நாளைக்கு இவனுல கிழிச்சு விடுறோம் பிரதர். நாளைக்கு வந்து ஃபன்னாவும் பேசுறோம், விஜய் டிவி கிழிச்சு விடுறோம். ஏன்னா இதை தப்பு அவனுக்கு பண்ணக்கூடாதுங்க. இதெல்லாம் வந்து வாழ்க்கையில விளையாடுறதுங்க. இப்ப அந்த பொண்ணு ஏதாவது எக்ஸ்ட்ரீம் ட்ராமாக்கு போய் அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இவனுக்கு என்ன காசு தந்துருவானுங்களா? அது சொல்லுச்சு சார் அங்கேயே ஓப்பனா, இந்த ஸ்விம்மிங் பூல் பெருசா இருந்திருந்தா நான் உள்ள குதிச்சு செத்துருவேன் அப்படின்னு. இன்னொரு நியூஸ், ஸ்விம்மிங் பூல மூட போறாங்க. இந்த நீ நெக்ஸ்ட் இருக்க இதுல மொத்தமா இருக்காதுன்னு வேற சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த பொண்ணு இந்த விட்ட ஸ்டேட்மெண்ட்னால. அப்போ ஹேமா, அப்போ இல்ல இதுல ஸ்விம்மிங் பூல்ல தப்பா, நீ எடுத்த கண்டஸ்டன்ட்ல தப்பா கேக்குறேன். ஏன் ஒரு செலக்ஷன் டீம் தான் பைத்தியக்காரனுங்க. இல்ல நாளைக்கு இல்ல இது பண்ணி தான் விடணும். ஏன்னா இதை பண்ணி விடலைன்னா இதுல ஏதாவது இப்படி ஒரு பைத்தியத்தை எடுத்து நீ ஐ மீன் சாரி இவங்களும் நான் சொல்ல சாரி, அப்சல்யூட்லி சாரி. நான் சொல்றது என்னன்னா, இப்படி ஏதாவது ஒரு ட்ராமால அஃபெக்ட் ஆனவங்களை எடுத்து அவங்க அஃபெக்ட் ஆகிறதும் இல்லாம அவங்கள சுத்தி இருக்கிறவங்க வந்து அஃபெக்ட் ஆகி இது எங்காவது பெரிய ஒரு பிரச்சனையில தான் போய் முடியுது. இது ஜஸ்ட் ஒரு கேம் ஷோ தான். நான் என்ன கேட்குறேன், என்டர்டைன்மெண்ட்டா நீ என்ன சொல்ற? தெரிஞ்ச ஃபெமிலி ஃபேஸ் எடுத்து ஒரு ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டா பண்றதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை இதுல? அதை பண்ணிட்டு போலாம்ல. இவங்க டிஆர்பிக்காக என்ன வேணா பண்றாங்க பாத்தீங்களா? அதான் இல்ல மலை சார், இல்ல பிரசாந்த் ப்ரோ ஒரே நிமிஷம். நீங்க என்டர்டைன்மெண்ட் அதெல்லாம் தாண்டி இது ஒரு மென்டல் கேமா தானே நம்ம பாக்குறோம். ஃபர்ஸ்ட் இங்க நீங்க அங்க இருக்கிற எல்லா பீப்புளையும் உள்ள அடைச்சி ஒரு 100 நாள் இங்க, அதாவது இயல்பான வாழ்க்கைக்கு அப்படியே முற்றிலும் வேறுபாடுபடுத்தி இங்க ஒரு இது பண்றாங்க. ஓகேவா? இங்க டோட்டலா அது வேற ஜோன். அப்போ அது ஒரு மென்டல் கேம் தானே இது. இதுல ஏன் இவங்க இதெல்லாம் செக் பண்ணாம எப்படி அவங்கள ஈஸியா எடுத்தாங்க உள்ள விட்டாங்க? இப்ப அவங்க ரொம்ப டிஸ்டர்ப்டா தெரியுது நம்ம பார்க்க. இல்ல அதுதான் லாஃபிர், அதுதான். அப்போ நான் மாதவன் சொன்ன மாதிரி ஷி ஹேஸ் அ ஹிஸ்டரி. அது வந்து இவனுக்கு நல்லா தெரிஞ்சும் எடுத்திருக்கானுங்கன்னா அப்படி பர்டிகுலரி வாண்டட் சம் ட்ராமா, அதுக்காண்டி எடுத்திருக்காங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. அதுதான் அந்த பொண்ணோட வீக்னஸ் தெரிஞ்சே தான் எடுத்திருக்காங்க. இல்ல அதுதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது த வெரி ஃபர்ஸ்ட் டைம் ப்ரோ. கிட்டத்தட்ட 9 இயர்ஸா போயிட்டு இருக்கு, 9 சீசன்ஸ். ஒரு தடவை கூட வெளியே போறேன்னு சொன்ன. ஃபர்ஸ்ட் சீசன்ல ஓவியா போறப்ப கூட அவங்களும் மென்டலி டிஸ்டர்ப்டா இருக்குன்னு சொன்னாங்க. பட் ஆனா அவங்கள கூட உடனே எல்லாம் அனுப்பல. ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிட்டானுங்க, அது இதையும் பேசினானுங்க. போனாங்க பண்ணவே இல்ல.